ஏய், உனக்கு திறமை இருந்தால் அங்காடிக்குள் புகுந்து நீ ஒன்று எடுத்துக்கொள்ளடா. நான் சிரமப்பட்டு எடுத்து வந்ததை அபகரிக்க பார்க்கிறாயா? நம்மாலை சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். ஏய், மங்கையாடா நீ? மக்கு பெண் உறுப்பே, எனது கண்கள் எனது உடல் அமைப்பு மற்றும் என் பாவாடையை பார்த்தால் தெரியவில்லையா நான் மங்கை என்று? பாவாடையா? நான் பர்மா சிற்றாடி என்று நினைத்தேன். வணக்கம் மாமன். வாகனத்தை நிறுத்தியாடா வணக்கம் சொல்வாய்? ஒரு காதலின் பேரில் வணக்கம் வைத்தேன். யாரடா நீ? அத்தை என் மீது காதல் கொள்ள? நான் அழைத்தால் அவள் வந்து விடுவாள் மாமா. அப்படி என்றால் நான் இயற்கை எய்தும் வரை என் மகளுக்கு திருமணம் நடக்காதடா. நம்மாலே நானும் பார்த்து கொண்டே இருக்கிறேன். நோய் 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 என்று செவி அருகே கத்திக் கொண்டிருக்கும் கொசுவை போல சொன்னதையே மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். களவு பட்டம் பெற்று இழிவுபட போகிறாயா? இல்லை என்றால் அண்ணனின் போர்வாளை ஏந்தி போர் புனிந்து போர் வீரனாக போகிறாயா? அண்ணன், இல்லை அண்ணன், நான் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறேன். உன் விருப்பம். ஆனால் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள், அண்ணனின் இரு சக்கர தேரில் எப்பொழுதும் 2 வாள் இருக்கும். உன்னுடையது போல் எப்போது வேணாலும் எடுத்துக்கொள், எதற்கு வேணாலும் பயன்படுத்திக் கொள். நலமாக உள்ளாயா அண்ணா? நலம் தானம்மா. ஆனால் நான் நலமாக இல்லை அண்ணா. ஐயா, சாலையில் நின்று கொண்டு வரும் பெண்களை நோட்டம் இடுகிறாயா? இல்லை ஐயா, உறவினர்கள் ஐயா. உறவினர்கள் என்றால் வீட்டில் வைத்து உறவாடு, அது என்ன சாலையில் உறவாடுவது? என்னடா இது கோழி நாசன வைப்போல்? ஐயா, பாகவதர் பாணி ஐயா. பாகவதர் நம்மாலே. டேய், உனக்காக செந்தில் அண்ணன் என்னவெல்லாம் செய்திருக்கிறார். இப்படி ஆரியர் வேலை செய்து விட்டாயே. ஆரியன் இல்லையாடா, பற்று. என்னுடைய பற்று குணா அண்ணன் இருக்கு.